சற்று நினைவுபடுத்தி செல்வோம். பொறுமை பார்த்தோம். நம்ம பொறுமையாக ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரிக்க வேண்டும். நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தார்கள். எப்படின்னா பொறுமையாக இருந்து சுதந்திரித்தார்கள். ஆபிரகாம் தனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்படி 100 வயது வரை என்ன செய்தான்? பொறுமையோடு காத்திருந்து தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஏனென்றால் தேவன் இப்போ கொடுத்தாலும் சரி, நாளைக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை 5 வருடங்கள் கழித்து கொடுத்தாலும் சரி, தேவனிடத்தில் இருந்துதான் நான் பெற்றுக்கொள்வேன் என்று நாம் உறுதியாக இருப்பது தான் பொறுமை. அல்லேலூயா. ஏன்னா விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம் என்று வேதம் சொல்கிறது. நாம் அவசரப்பட்டு செய்கிற காரியம் நமக்கு பாவமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதோ எப்பொழுதும் நமக்கு நிரந்தரமாக இருக்கும். அல்லேலூயா. பொறுமையுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். அப்போ பொறுமையாக இருப்பது நமக்கு மிகவும் அவசியம். அல்லேலூயா. பாருங்கள், அநேகர் அவசரத்தினாலே சில ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறார்கள். தேவனிடத்திலே நாம் பொறுமையாக ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமானால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு நம்முடைய சந்ததியாக நம்முடைய தலையில் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அதனால் பொறுமையாக இருந்து தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நாம் பிரயாசப்படுவோம். அதனால் கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நிரப்புவார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என் ஜனங்களோ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அநேகர் நம்மளை பார்த்து சொல்லலாம், என்ன நீங்கள் கர்த்தரை கும்பிடுறீங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. பிசாசு கேட்க வைப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளவு பொறுமையாக இருந்தாலும், எவ்வளவு காலதாமதமாக ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தாலும் கடைசியில் நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. நான் ஆண்டவர் என்னை ஏமாற்றி விட்டார் என்று சொல்லுகிற அளவுக்கு தேவன் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறார், வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. என் ஜனங்களோ ஒருபோதும் வெட்கப்பட்டு எங்கேயும் நீ வெட்கப்பட்டு நிற்க மாட்டேன். கர்த்தர் சொல்கிறார், உன் தலையை நான் உயர்த்தி வைப்பேன். ஆமென். நீ வாளாகாமல் நீ தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். நம்ம உள்ளத்துக்குள்ளே விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். நான் வெட்கப்பட்டு நிற்க மாட்டோம். தேவனுடைய பரிபூர்ணம் என்றைக்கும் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அதனால் நாம் ஆண்டவரிடத்தில் நாம் எப்படி உறுதியாக இருக்கணும்னா, ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. நான் அந்நியர் முன்பாக, என் சொந்த இனபந்துக்களுக்கு முன்பாக நான் தோல்வி அடைய மாட்டேன், நான் வெட்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. நான் அவமானப்பட மாட்டேன். கர்த்தர் நிச்சயமாகவே ஏற்ற வேளையிலே என்னை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த வல்லமையில் தேவன். ஆமென். அல்லேலூயா. ஏற்ற வேளையிலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். வாசிப்போம் வசனத்தை. ரோமர் 9:33. ரோமர் 9:33. நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ 33. இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் நான் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த நாளிலும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம், எப்படி நாம் இருந்தால் நாம் வெட்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நாம் எப்படி நடந்து கொண்டால் நாம் வெட்கப்படாமல் இருப்போம் என்பதை கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே என்ன ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசமாக இருந்தால் நீ வெட்கப்பட்டு போக மாட்டே. அல்லேலூயா. புரியுது அவங்களுக்கு? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய், நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய், நீ வாளாகாமல்
தலையாவாய், நீ கீழாகாமல் மேலவாய். அப்போ விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசம் என்பதற்கு போன வாரம் சொன்னேன், பொறுமைக்கு அடுத்த பக்கம்தான் விசுவாசம். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசமாக இருப்பவன், அப்போ என்ன அர்த்தம்? பொறுமையாக இருப்பவன், தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்போ கிடைக்கும் சுதந்திரிக்க ஆவலாக இருப்பவன், கர்த்தர் எனக்கு கொடுக்கும்போது ஆண்டவரே நீங்கள் கொடுங்க, நான் பெற்றுக் கொடுக்கிறேன் என்று அந்த இடத்துல இருப்பவன், இப்படிப்பட்டவன் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறான். அவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டான். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசத்தை குறித்து வேறு என்ன சொல்வது? எபிரேயர் 11 வாசிப்போம். எபிரேயர் 11 விசுவாசத்தினாலே பிள்ளை பெற்றாள். விசுவாசத்தினாலே அவள் வயது சென்றவளாக இருந்தாலும் அந்த வயதை பார்க்கல, தன்னுடைய சரீரத்தின் பலனை பார்க்கவில்லை, தன் சரீரத்தின் காரியங்களை அவள் பார்க்கவில்லை. அவள் தன் வயது சென்றவளாக இருந்தாலும் விசுவாசத்தினாலே குழந்தையை பெற்றெடுத்தாள். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோன்னா, இந்த சாராளை போல அல்ல, நாம் என்ன செய்கிறோம்? சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். நமக்கு என்ன இருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம். என்னால் எது முடியும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். என்னால் இவ்வளோதான் முடியும், அதைத்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அதை பார்க்காத, விசுவாசத்தை நீ பார். ஹல்லேலூயா. எதை பார்க்கணும்? விசுவாசத்தை பார். விசுவாசத்தினாலே சாராள் தன் முதிர் வயதையும் எண்ணாமல் ஒரு குழந்தை பெறுவதற்கு ஆயத்தமாயிருப்பது போல, குழந்தையை பெற்றது போல. அப்புறம் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தினுடைய எந்த நம்ம சரீரமோ, நம்முடைய அறிவோ, பணமோ, பட்டம் எதுவுமே நமக்கு வெற்றியை தரப்போவதில்லை. கர்த்தர் மேல் நாம் வைக்கிற விசுவாசம் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஹல்லேலூயா. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவன் ஜெயிப்பான். அப்போ ஆண்டவர் மேலே நாம் வைக்கிற விசுவாசம் உறுதியாக இருந்துச்சுன்னா நீ எந்த இடத்துலையும் வெட்கப்பட்டு போகவே மாட்டார். ஹல்லேலூயா. எந்த இடத்துலையும் கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ இருக்கிற இடத்துல உன்னை நான் ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். உன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். இன்றைக்கு வேணால் நம்மளுடைய சூழ்நிலை இப்படி இருக்கலாம், ஆனால் என்றைக்குமே நாம் இப்படி இருக்கவே முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் சொல்ல, உன் கண்ணீரை என் துருத்தியில் நான் வைத்திருக்கிறேன். ஏன் வச்சிருக்காரு? நீ எந்த அளவுக்கு கண்ணீர் எத்தனை சொட்டு சிந்தி இருக்கிறாய் என்பதை நான் பார்க்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு நீ பாடுபட்டாய் என்பதை நான் பார்க்கிறேன். அளவு வச்சிருக்காரு. நாம் நினைக்கிறோம் கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. எந்த அளவுக்கு நாம் பாடுகளை தேவனுக்காக சகித்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை நம்முடைய பின்னாடி காலங்களில் கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்கப்பா. முடிவை பாரு எப்படி இருக்கணும். இன்றைக்கி வேணால் அவன் எப்படி இருக்கலாம், இன்றைக்கி வேணால் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவனுடைய முடிவை நீ பார்த்தாயானால் அந்த முடிவு தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் நாம் முடிவை தான் பார்க்கணும், ஆரம்பத்தை பார்க்காத. ஆரம்பம் மற்பமாக இருந்தாலும் முடிவு உனக்கு சம்பூர்ணமாக இருக்கும். என்றைக்குமே ஃபினிஷிங் தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு உலகத்திலே அநேகர் என்ன செய்கிறாங்க? சம்பூர்ணமாக, ஆடம்பரமாக, மகிழ்ச்சியாக எல்லாம் வாழ்கிறாங்க. உலகத்தின் காரியங்களை அனுபவிக்கிறார்கள். ஆனால் என்ன ஆகும்? முடிவு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு பரிதாபமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாம் பாடுகளை அனுபவித்தாலும் கஷ்டங்களை அனுபவித்தாலும் நம்முடைய முடிவு என்பது தேவனுடைய சமூகத்தில் சம்பூர்ணமான ஆசை. முடிவு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வயதான காலத்தில், அதுக்காக ஆண்டவர் உங்களை வயதான காலம் வரைக்கும் உங்களை பொறுமையாக சகிக்க சொல்லலை. ஆனால் முடிவு காலத்தில், நம்முடைய வயதான காலத்தில் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தந்து ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி
சம்பூர்ணமாக நம்மை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நாம் பலவீனமாக இருக்கிறோம், நாம் வயதாகி தளர்ந்து போன காலத்தில் கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து, ஹல்லேலூயா, நீ முதிர் வயது உள்ளவனாய் இருந்தாலும் நீ கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பாய் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மளை முதிர் வயதிலே ஆசிரியக்க வல்லமையுள்ளவர். காரணம்னா தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டான். ஆமேன். அதனால் கர்த்தரை நம்புங்கள், விசுவாசியுங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. உள் வசந்த வாசிப்போம். சங்கீதம் 22:5. சங்கீதம் 22:5. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், அவர்கள் நல்லா வசங்க. உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறாருன்னா, தேவனை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரை நோக்கி நம்ம பிரச்சனை வந்துச்சுன்னா யாரை முதல்ல கூப்பிடணும்? யாரெல்லாம் கர்த்தரை முதலாவது நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவன் வெட்கப்பட்டு போகாமல். வாழ்க்கையில் ஒரு நாள் நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஏன்னால் தேவனிடத்தில் தான் பதில் இருக்குது நம்முடைய வாழ்க்கைக்கு. நாளை எப்பொழுதே கர்த்தர் தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் யாருடைய கிருபையா? அவருடைய கிருபை. அப்போ நாம் யாரை கூப்பிடணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், முதலாவது தேவனை கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் தேவனை கூப்பிட நீங்கள் பழகிட்டீங்கன்னா நீங்கள் வெட்கப்பட்டு எந்த இடத்துல போகவே மாட்டீங்க. எல்லா காரியத்திலும் அப்பா நீங்கள் எங்கள் கூட வாங்க. ஆமே. ஆண்டவரே சொல்றார், பயில வச்சிருக்காரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு முன்பாக சென்று எல்லா கோணல்களையும் செவ்வையாக்குவேன் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காரு? ஒரு பதிலை அங்கே கொடுத்துருக்காரு, ஒரு சொல்யூஷனை கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஏன் கொடுத்துருக்காருன்னா, நீ எங்கே போனாலும் முதல்ல என்னை கூப்பிட்டுட்டு போ. ஹல்லேலூயா. என்னை கூப்பிட்டுட்டு போன என்னது? பெரிய பெரிய பணக்காரங்களாம் என்ன செய்கிறாங்க? பாதுகாப்பு படையை என்ன செய்கிறார்கள்? தன்னை வைத்து கொண்டு அவங்கள கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க? எங்கேயாவது இடத்துக்கு போகணும் அப்படின்னா துணைக்கு யாராவது தன் நண்பர்களை கூப்பிட்டுட்டு போவாங்க. ஏதோ ஒரு காரியத்துக்கு போனால் நண்பர்களை கூட்டிகிட்டு போகிறோம், இல்லை யாராவது துணைக்குன்னு கூட்டிகிட்டு போகிறோம். துணை என்பது என்ன? கூட வருவதற்காக நம்ம அழைத்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன வாக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ணுறாருன்னா, நீ எங்கே போனாலும் என்னையே கூப்பிடு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஹல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு முன்னே போவேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நானும் உனக்கு முன்பாக போவேன். ஏன் ஆண்டவர் முன்பாக போகணும்? நான் போகிற வழியிலே நமக்கு வருகிற இடைஞ்சல்கள், நமக்கு வருகிற தடைகள், நம்முடைய பாதைகள் எப்படி இருக்குன்னு தெரியல, எல்லா பயத்தையும் நம்மை விட்டு இழுத்து போட்டு அந்த தடைகளை எல்லாம் தேவன் நொறுக்கி நம்முடைய பாதைகளை சமமாக்கி நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் செம்மைப்படுத்துகிறார். அதனால தான் நமக்கு முன்னாடி அவர் போகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நமக்கு முன்னாடி அவர் போகிறாரு. அப்போ ஆண்டவரை கூப்பிடாமல் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் மட்டும் ஒத்தையோடு தான் போகணும். ஹல்லேலூயா. நீங்கள் மட்டும் எப்படி போகணும்? தனியாக தான் போகணும். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவருடைய பாதைகளை என்ன செய்வாராம்? செவ்வைப்படுத்துவார். ஆண்டவர் சொல்ல, அவரை நினச்சிங்க, அப்பா உங்களை நினச்சிக்கிட்டு போகிறேன், அப்பா நீங்கள் கூட வாங்கப்பா. ஜெபிக்க முடியல, சூழ்நிலை அப்படி இருக்குது, கிளம்பிட்டோம், ஒன்று வேணாம், ஒரு நிமிஷம் கண்ண மூடி அப்பா என் கூட வாங்க. பசுத்த ஆவியானவரே, நான் அப்படி தான் அடிக்கடி போய் எங்கே போனாலும் பசுத்த ஆவியானவரே நீர் என்னை பாதுகாத்துக்கொள்ளும். ஆவியானவர்கிட்ட ஒப்புக்கொள்ளும். ஏன்னா இப்போது நமக்கு துணையாக இருப்பது யார்? ஆவியானவர் தான். இயேசு கிறிஸ்து நமக்கு எதுக்கு ஆவியானவர் அனுப்பியிருக்காருன்னா,
தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றும்படியாக நமக்கு உதவி செய்யும்படியாக அனுப்பியிருக்கார். அதனால் நாம் ஜெபிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது நான் செல்கிற இந்த காரியத்தில் நீர் என்னை பாதுகாத்துக்கொள்ளும் அப்படின்னு அவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, அவர் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் அவர் அங்கே உங்களுக்கு செய்து முடித்திருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய சீசர்கள்லாம் கடலில் மீன் பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்காங்க. கரையேறின பார்த்தா இயேசு கரையில் உட்காந்துருக்காரு. சும்மா உட்காரல. அவர் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க, அதை வாங்கி நம்ம சுட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு காத்திருக்கல. அவர்கள் வருவதற்கு முன்பாகவே மீனை ரொட்டியையும் சமைச்சு பசியோடு வருகிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்யணும்? விருந்து வைக்க வேண்டும் என்று அவர்களுக்காக கர்த்தர் காத்திருந்தார். ஹல்லேலூயா. அவருக்காக என்ன செய்தாராம்? காத்திருந்தார். ஏன்? கர்த்தர் நம்ம மேல் வைத்த அன்பு. ஆமென். அப்போ அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட பழகிட்டீங்கன்னா, அப்பா நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் கூட வாங்க. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே, பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஒரு சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் பார்ப்போம். சில சமயம் ஏதோ ஒரு சாப்பாடு நடக்க முன்பாக ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணும். அவர் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அரை மணி இங்கே பசியோடு மக்களை தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் இதுக்கு ஒரு சின்ன ஜெபம் பார்த்தாதா? அரை மணி நேரம் ஜெபம் பண்ணி எப்படா அவர் முடிப்பார்னு இருப்பாங்க. ஜெபத்து மேலே யாருக்குமே ஏன் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, உங்கள் வாழ்க்கையெல்லாம் ஆண்டவருக்கு நம்மை பற்றி நல்லா தெரியும். ஆமென். அப்போ எந்தெந்த இடத்துல எப்படி ஜெபம் பண்ணணும் நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போ ஒரு நிமிடம் கண்களை மூடி, கர்த்தாவே என் பிரயாணத்தை நீர் வாய்க்க பண்ணும். ஹல்லேலூயா. யாக்கோபு என்ன சொன்னான்? ஆண்டவரே, என் பிரயாணத்தை நீ வாய்க்க பண்ணுகிறானா, நான் போகும்போது செல்வ செழிப்பாய் திரும்பி வந்தேனால் உனக்கு நான் இதெல்லாம் செய்வேன் என்று அவர் நினைத்து கொண்டான். உன் வழிகளில் எல்லாம் நீ அவரை நினைச்சுக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் எனக்கு எல்லா அறிவு இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, நான் நல்லா எதாவது செய்வேன், என்னுடைய அறிவினாலே நான் ஜெயிப்பேன், ஒரு நாள் நினைக்காதீங்க. நீங்கள் வேறு இல்லை, கர்த்தர் வேறு இல்லை. உங்களுக்குள்ளே யார் இருக்கா? கர்த்தர் இருக்காரு. மனுஷிக ஆவி நமக்கு இல்லை, நமக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அவரை நாம் என்ன செய்யணும்? கூப்பிட்டு சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட போகணும். அப்பா போகிறேன், கூட வாங்க. அப்பா போகிறேன், கூட வாங்க. மந்திரவாதிகள்லாம் கூட நீங்கள் பாருங்கள், பூஜை மந்திரவாதம் செய்வினை இதில் செய்கிறவங்கெல்லாம் கேள்விப்பட்டோம்னா சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஒரு பெரிய மந்திரவாதி என்ன செய்வாராம்? கம்மாயில் போய் குளிச்சுட்டு அவர் கட்டி வேஷ்டி துண்டெல்லாம் வேஷ்டியெல்லாம் என்ன செய்வாராம்? நல்லா தண்ணியில் முக்கி புழிஞ்சு வெயில் அடிச்சிச்சுன்னா என்ன செய்வாராம்? தூய் அப்படியே விரித்து அவர் வச்சுருக்க பேய்கிட்ட சொல்லுவாராம், 4 பக்கம் பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லுவாராம். அது 4 பக்கம் பிடிச்சிக்குமா. அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருப்பாராம். தூரத்தில் வந்து பார்க்குறவங்க பார்ப்பாங்களே, என்னடா அது வேட்டி மட்டும் போகுது கீழே பாருங்க. சாசே எப்படி என்ன செய்யுது அவன் சொல்லிட்டு போகிறாங்க, வா என் கூட வா மந்திரவாதி அப்படின்னு சொல்கிறாரு. அது கூட போகுது. அதுக்கே இவ்வளோ வல்லம் இருந்துச்சுன்னா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் எவ்வளோ பெரிய பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே போனாலும் எல்லா வாகனங்களின் மீதும் எல்லாவற்றின் மீதும் தேவ பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் கூப்பிட்டு பழகினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். 1 வசனத்தில் வாசிப்போம். சங்கீதம் 25 2வது வசனம். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விழாதையும். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை நம்புகிறவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ
செழிப்பான். இப்போ நம்ம நம்பிக்கை என்பது என்ன? நம்பிக்கை என்பது என்ன? நம்பிக்கை என்பது இனி வரப்போகிற ஆசீர்வாதங்களுக்கு மீது நம்பிக்கை வைப்பது. அதான் நம்பப்படுகிற உறுதியும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். அப்போ நம்பிக்கை என்ன? நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இப்படி நம்புகிறாங்களோ ஆண்டவர் சொல்றாரு, நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். பேதுரு சொல்றான், ஆண்டவரே இதுவரைக்கும் இந்த கணேசத்து கடையில் பகலில் யாரும் மீன் பிடிச்சதே இல்லை. ஆனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன், நீங்கள் பேசின வார்த்தையை நீ சொன்னதன்படி உங்களுடைய வார்த்தையை நம்பி என்ன செய்கிறேன், வலையை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டான். 2 படகுகள் அமிலத்தக்கதான மீனை பிடித்தான். ஹல்லேலூயா. பிடிச்சானா பிடிக்கலையா? ஏன்னா கர்த்தரை நம்புனா ஆசீர்வாதம் டெஃபினட்டாக இருக்குது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்பிக்கை இருக்க வேண்டும். பிரச்சனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், சூழ்நிலை நமக்கு எதுவாக இருக்கலாம். அதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளை ஆனவன் என்ன செய்து ஆண்டவர் விட்டுட்டு ஓடிடக்கூடாது. கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு திரும்புகிறவன் என்ன செய்யக்கூடாது, திரும்பி பார்க்காத. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் வழியில் நோக்கி நீ போய்கிட்டே இரு. ஹல்லேலூயா. கல் வரலாம், மண் வரலாம், மேடு வரலாம், பள்ளங்கள் வரலாம், மிருகங்கள் வரலாம், எல்லாம் வரலாம். ஆனால் ஒன்றை சேதப்படுத்தாதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. கர்த்தர் உன்னை கொண்டு போய் அந்த ஆசீர்வாதமான ஒரு இடத்துக்கு கர்த்தர் உன்னை இடைப்பாத இடத்துக்கு கொண்டு போவார். அந்த இடம் வருகிற வரைக்கும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆனால் அதுக்கிடையில் உனக்கு எல்லாமே வரும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் பயப்படாதீங்க. நான் உலகத்தை ஜெயித்த தேவன் உனக்குள்ளே இருக்கிறேன். அதனால் நீ என்ன செய்யாத, பயப்படாத. அநேகர் என்ன செய்வாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து ஒன்று என்ன செய்வாங்க, நம்ம தான் சரியில்லையோ அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம சரி இல்லாமல் இருந்தோம், நம்ம பாவியாக இருக்கும், அதனால தான் நமக்கு இப்படி நடக்குதோ, இப்படி பல சந்தேகங்கள் நமக்கு வரும். எதையுமே ஆண்டு சொல்றாரு, நீ வலது பக்கமோ இடது பக்கமோ ஒரு நாள் பார்க்காத, கர்த்தரையை நோக்கி பாரு. ஹல்லேலூயா. கர்த்தரையை நோக்கி பாரு, நிச்சயமாக நீ நகன்று கொண்டே இருப்பாய். ஒரு நாளிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பாய். ஹல்லேலூயா. பாருங்கள், பேதுரு கேட்டேன், ஆண்டவரே நான் உங்களை போல தண்ணியில் நடக்கணும். சரி வான்னு கூப்பிட்டாரு. இறங்குனா, நடந்தா, கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு திரும்பி பார்த்தா பெரிய அலை. ஐயோன்னு கத்திட்டான். அலையை பார்த்து அவிசுவாசப்பட்டான். என்ன செஞ்சிட்டான், தண்ணிக்குள்ளே முங்கிட்டான். ஆனால் ஆண்டவர் அப்படியே போடா அப்படின்னு விடலை. நீ அவிசுவாசம் இருக்கு, அப்படியே போய் தொழலான்னு ஆண்டவர் விட்டாரா? அப்பவும் கையை பிடிச்சி ஏன் அவிசுவாசப்படுற? ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாக இரு. ஆமென். அப்போ கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடாது. ஆமென். அப்போ நம்பிக்கையாக இருக்கணும். என்னென்னா, இனி மாறும் பலன் மேல் நம்பிக்கையாக இருக்கவன் பாக்கியவான். இனிமே கர்த்தரை நீ ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக என்னை கைவிட மாட்டார். அவருடைய ஆசீர்வாதம் என் தலையில் இருக்குது. ஒரு நாள் அப்போ தான் தேவன் மேலே வைத்திருக்கிறது நம்பிக்கை. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் எங்கேயும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதில் 20வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 25:20. நான் வெட்கப்பட்டு போகாது, என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஹல்லேலூயா. என்ன கேட்டா பாருங்க, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அப்போ கர்த்தரிடத்தில் அடைக்கலம் புகுந்திருக்கிற நம்மை கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்படுத்த போகவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, அடுத்த ஒன்று வசனம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 25:3 வாசிங்க. 25:3. உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் ஒருவரும், அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம்னா, என்ன செய்யணும், கர்த்தருக்கென்று காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு என்னங்க, கர்த்தருக்கு காத்திருப்பது என்னப்பா சார்? வெயிட் பண்ணு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? காத்திரு, வெயிட் பண்ணு.
என்னை நோக்கி பார்த்து அமர்ந்திரு, நானே நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். அப்படின்னா அமர்ந்துரு, அப்போ காத்துரு. எதுக்கு காத்திருக்கணும்? தேவன் நமக்கு வைத்திருக்க ஆசீர்வாதம் ஒரு டயத்தை கற்று வச்சுருக்க, அந்த டயத்துக்காக நீ காத்துரு. ஹல்லேலூயா. அப்போ காத்திருக்கிறவர்கள் அவசர கொடுக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதில்லை. ஆமென். அப்போ கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவர்கள் எங்கேயும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஒரு சிலர் பாருங்கள், ஏதாவது நமக்கு கிடைக்க வேண்டியதுன்னா ஐயோ நம்ம வாங்காம விட்டுட்டோமே, அது நம்ம இது செய்யாமல் விட்டுட்டோமே, ஐயோ நம்மளுக்கு கிடைக்குமோ, அது கிடைக்காதோ, அதை விட்டுட்டோமே, இதை விட்டுட்டோமே, அந்த சான்ஸை விட்டோம், இந்த சான்ஸை விட்டுட்டோம், எப்படி விட்டோம், நம்ம நேரத்தை போக்கிட்டோம், அப்படிலாம் நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் அங்கலாய்க்கலாம். ஆனால் எதை நீங்கள் விட்டாலும் கர்த்தருக்கென்று நீங்கள் காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்பவும் தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார். அது பாருங்க, முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். யாருங்க வெட்கப்பட்டு போவா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக முகாந்திரம் என்பது என்ன? காரணமே இல்லாமல் நமக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் அவங்க தான் வெட்கப்பட்டு போவாங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆனால் அதை ஒரு பாயிண்ட் வச்சுட்டா பாருங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்லலை, நீங்கள் என்ன எல்லாருமே வந்துடுது. ஆனால் சொல்ல பாருங்க, என் ஜனங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் யார் வெட்கப்பட்டு போவா? முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுவாங்க. அதாவது காரணமே இல்லாமல் துரோகம் பண்ணுவாங்க. ஏன் காரணம்லாம் துரோகம் பண்ணாங்க? பொறாமையினாலே துரோகம் பண்ணுவார்கள், வைச்செறிச்சல்னாலே துரோகம் பண்ணுவார்கள், நமக்கு விரோதமான காரியங்களை செய்வார்கள். இவங்க எங்கே போனாலும் வெட்கப்பட்டு தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. அதனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு காத்திருந்து ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாமல் இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். அப்போ நான் வெயிட் பண்ணுறேன். எதுக்காக வெயிட் பண்ணுறேன்? தேவன் எனக்கு கொடுக்குற சான்ஸ். ஆபிரகாமுக்கு 100 வயதில் குழந்தை. ஆபிரகாமுக்கு 100 வயதுனா அவனுக்கு 100 வயது, நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு கர்த்தர் எந்த நிமிடத்திலும் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. நான் சொன்னேன்னா என்னடா காத்திருக்கணும், ரொம்ப நாளாக காத்திருக்கணுமோ அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்றார், ஏற்ற வேலை. ஆமென். உங்களுக்கு எப்போ டைம், உங்களுக்கு சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சீட்டு விழுந்துருச்சுன்னா, அந்த சீட்டு உங்கள் பேருக்கு விழுந்துருச்சுன்னா அதை யாருனாலே மாற்ற முடியாது. பிசாசு கூட அந்த ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாது. அந்த சீட்டுக்காக காத்திருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சீட்டு விழுகாமல் போகாது. ஒரு நினைக்கலாம், ஐயோ சீட்டு விழுகாமல் போயிடுமா? கர்த்தருடைய லைஃப்பில் என்றைக்கு நீங்கள் வந்துட்டீங்களோ ஒரு நாளும் ஆசீர்வாதம் சுதந்திரிக்காமல் கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. என் ஆசீர்வாதம் உன்னை விரட்டி கொண்டு வந்து உன்மேல் குதித்து உன்னை முந்தி கொண்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அப்பப்போ விசுவாசத்தையும் புதுப்பித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் நினைத்து விசுவாசத்தை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு சின்ன வாக்கியம், சங்கீதம் 31:17. உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தின் முகமாய். அப்போ யார் வெட்கப்படுவாங்க? யார் வெட்கப்படுவாங்க? துன்மார்க்கர் வெட்கப்படுவார்கள். நீங்கள் துன்மார்க்கரா நீதிமானா? எத்தனை பேர் விசுவாசிங்க? கரங்களை வைத்துங்க. நான் நீதிமான் என்று சொல்லலாம். கரங்களை வைத்துங்க. நீங்கள்லாம் ஆண்டவர் கர்த்தர் உங்களை எப்படி பார்க்குறாருன்னா, இப்போ நான் உங்களை நேரடியாக பார்த்து என்ன செய்வேன்? அவங்க அதை செய்கிறாங்க, இவங்க இதை பண்ணுறாங்க, நான் தான் பார்க்குறேன்ல, அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் என்னையா, இவங்கெல்லாம் நல்லவங்களா, பரிசுத்தமாக இல்லை அப்படின்னு உங்களை பற்றி நான் ஜட்ஜிஃபை பண்ணலாம். நான் உங்களை பார்த்து என்ன செய்யலாம்? உங்கள் தவறுகளை சுட்டி காட்டலாம். இப்போ நீங்கள் எப்படி நடக்கிறீங்க அதை வச்சு நான் உங்களை நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு நான் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய மீட்பராகிய இயேசு பரலோகத்திலே தேவனுடைய வலது வாசலில் உட்கார்ந்து அவர் எப்படி உங்களை பார்க்குறாருன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அவருடைய ரத்தம் உங்கள் மேலே பூசப்பட்டு இருக்கிறது.
ரத்தத்தை பூசி இருக்கிறார். அங்கே சாட்சி கொடுக்கிறது இவர் நீதிமான் என்று. அந்த இரத்தத்தின் மூலமாக தான் கர்த்தர் பார்க்குறாரு. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரும் யெகோவா தேவனும் உங்களை பார்க்கும்போது உங்களை நீங்கள் அதை செஞ்சீங்க இதை செஞ்சீங்கன்னு பார்க்க மாட்டார். உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும், சுற்றி என்னவா இருக்குது, ரத்தத்தினாலே நீங்கள் கவர் பண்ணப்பட்டிருக்கீங்க இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே. அந்த ரத்தத்தின் மூலம் உங்களை பார்த்துட்டு சரி ரத்தம் ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கு. அங்கே எகிப்திலே நிலைக்காலிலே தேவ ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்டதினாலே மரண தூதன் என்ன செய்தான், அந்த வீட்டை விட்டு கடந்து போனான் பஸ்காவிலே. அதே போல் அங்கே நரகமா பரலோகமா என்று தீர்மானிக்கிற இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே தேவ ரத்தம் பூசப்பட்டிருக்கும். தேவ ரத்தம் பூசப்பட்ட நீதிமான் என்று அவர் தீர்த்து நம்மை பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். ஹல்லேலூயா. பரதீசுக்கு நம்மை அனுப்பி வைக்கிறார். ரத்தம் இல்லாதவர்கள் பாதாளத்திலே போய் கடத்தப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ ரத்தம் என்பது நீங்கள் நினைக்கலாம் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன். இல்லை, ஆண்டு சொல்கிறது மனிதன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. நான் உங்களை ஒரு மனுஷனை எடுத்து உங்களை பார்த்து உங்களை சொன்னால் 1000 குற்றங்களை உங்களை பற்றி நான் சொல்லலாம். அதே போல் நீங்களும் என்னையை பார்த்து என்னுடைய பர்சனல் லைஃப்பை பார்த்து 1000 குற்றங்கள் சொல்லலாம். உங்கள் 2 பேரையும் கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னா நம்ம 2 பேரையும் அவருடைய ரத்தத்துக்கு பூசப்பட்ட மனிதனாகத்தான் கர்த்தர் பார்க்குறார். ஹல்லேலூயா. என்றால் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்து ரத்தம் என் தலையிலே பூசப்பட்டு இருக்கிறது. அவர் என்னை இப்படி பார்க்கறதா முக்கியம், நான் உங்களை பார்க்கறது முக்கியம் இல்லை. நான் உங்களை நியாயம் தீர்க்க போகிறதே இல்லை. இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் மனிதனாய் அவதாரம் எடுத்து வந்தப்போ அவர் சொல்றாரு நான் உங்களை நியாயம் தீர்க்க வரலை அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை நியாயம் தீர்க்கும் போது என்னுடைய ரத்தம் உன் மேலே பூசப்பட்டிருக்கும். உன் மேலே பூசப்பட்ட அந்த ரத்தம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. நீ பாதாளத்துக்கு போக மாட்டாய். இதுதான் தெய்வ ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு என்ன செய்வோம், இப்போ நினைப்போம் என்னைக்கோ ஒரு நாளைக்கு பரலோகத்துக்கு போக போகிறான், அதில் இன்றைக்கிலே இருந்து ஃபினிஷிங் தான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போகிறது தான் கடைசியில் ரொம்ப முக்கியம். இந்த பூமியில் எப்படி இருந்து பாதாளத்தில் போய் உங்களை தள்ளிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் மீண்டு வர முடியாது. ஆனால் கர்த்தர் பாருங்க, இந்த பூமியில் மற்றவர்களை போல நாம் வாழ்ந்தாலும் கஷ்டம் பாடுகளை அனுபவித்தாலும் முடிவிலே நான் பரலோகத்துக்கு போகும்போது தேவ மகிமையிலே நாம் இருக்கும்போது அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் மேலே நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை. அப்போ கர்த்தர் துன்மார்க்கர் வெட்கப்பட்டு போவார்கள். ஹல்லேலூயா. அப்போ நாம் எல்லாம் நீதிமான். ஆமென். அப்போ ஒரு நாளும் ஆண்டவர் பார்க்கிற பிறகு மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக அவர் பார்க்க மாட்டார். மனிதனுடைய பார்வை வேறு. அதனால் அதான் ஆண்டவர் சொன்னார், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு செல்ல உனக்கு இடமில்லை. நீ மற்றவர்களை எதை குற்றமாக தீர்க்கிறாயோ அதை நீயே செய்கிறபடியாது. இன்றைக்கி அவன் செஞ்சால் நாளைக்கு நீ செய்வ, உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும், நீ செய்வ. அதனால் நீ குற்றம் சொல்வதற்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. குற்றம் சொல்கிற ஒருத்தர், கண்டிக்கிற ஒருத்தர் இருக்காரு. ஹல்லேலூயா. அதனால் அவர் எப்படி என்னைய பார்க்குறாரு அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் என்னை எப்படி பார்க்குறாரு. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே துவைக்கப்பட்ட ஆடைகளை தரித்து கொண்டவர்கள் நாம். நம்ம ஆடையில் நம்முடைய ட்ரெஸ் எப்படி இருக்குங்க, நம்ம அங்கேயெல்லாம் எப்படி இருக்கான். தேவ ஆட்டுக்குட்டியுடைய இயேசுடைய இரத்தத்தினாலே துவைக்கப்பட்ட அதில் முக்கி எடுக்கப்பட்ட ஆடையை நம்ம தரிச்சிருக்கோம். இப்போ ஹல்லேலூயா. அந்த இரத்தம் தான் நம்மை பாதுகாக்கும். அதனால் கர்த்தர் என்னை அப்படி பார்க்குறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை எப்படி பார்க்குறாரு, அவர் பார்க்க வேற. ஹல்லேலூயா. அப்போ நான் நீதிமான் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு வாசிங்க, சங்கீதம் 97 7வது வசனம். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும்
வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். நல்லா பாருங்க, சொரூபங்களை வணங்குவது. இந்த பூமியில் அதிக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவது யார் தான் தீர்க்கப்படுவாங்க? சுத்த ஆவியானுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களும் விக்கிரகத்தை வணங்குகிறவர்களும். அல்லேலூயா. சொரூபங்களை வணங்குகிறவர்கள், விக்கிரகங்களை பெருமை பற்றி பெருமை பாராட்டுகிறவர்கள். நம்மளே சில சமயம் சொல்லிட்டு இருப்பாங்க, என்னங்க நீங்கள் திருப்பதியில் போய் பாருங்கள், எல்லாம் எவ்வளோ காசை கொண்டாந்து கொட்டுறாங்க அந்த சாமிக்கு. நம்ம ஆளுகளே சொல்லிட்டு இருப்பான். துன்மார்க்கர் கர்த்தருடைய வழியை விட்டு விழுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள் நீதிமொழிகள் சொல்லு. சில சாமிகளை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம ஆளுகளே சொல்லிட்டு இருப்பாங்க, அங்கே அப்படிங்க இங்கே அப்படிங்க. இப்போ ஒரு நாள் நீங்கள் எதை செஞ்சாலும் செய்யுங்க, விக்கிரகத்தை வணங்காதீங்க. அல்லேலூயா. விக்கிரகத்தை வணங்கினவே இப்போ எவனாக இருந்தாலும் சரி அவன் கெட்டு தான் போவான். ஒரு நாள் அவன் நிம்மதியாக இருக்க மாட்டான். சொரூபங்களை வணங்குகிறவர்கள் அன்றைக்கி அநேக விக்கிரகங்களை வணங்கி ஓடுறாங்க. நாங்களாம் வணங்காத விக்கிரகமே இல்லை, போகாத கோயிலில் எல்லாம் பார்த்துட்டு தான் நாங்களும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை நோக்கி வந்திருக்கிறோம். கண் இருந்தும் காணாமல், காதிருந்தும் கேளாமல், மூக்கிருந்தும் நுகராமல், வாயிருந்தும் பேசாத ஒரு விக்கிரகத்தை வணங்காதவர்கள் எல்லாவற்றையும் உடைய தேவனை வணங்கல். வானத்தின் போய் உண்டாக்கின வல்லமையில்லை தேவனை. அல்லேலூயா. பாருங்க, விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் கடைசி காலத்தில் வெட்கப்பட்டு நிற்பாங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு வரும்போது யாரெல்லாம் பூமியில் விக்கிரகங்களை வணங்கி அங்கே போய் நிற்கிறானா அங்கே போய் நிற்பான். அப்போ ஆண்டவர்களுக்கு என்ன நியாய தீர்ப்பான்? அங்கே வெட்கப்பட்டு வாங்கலாம். ஐயோ, எப்படி வெட்கப்படுவாங்க? அங்கே தேவன் சிங்காசனத்தில் பிரகாசமாக இருப்பார். அவருடைய வலது பாரசத்தில் ஜீசஸ் உட்கார்ந்துருப்பார், இயேசு. அவரை பார்த்தவொன்னே இங்கே பூரா அவரை இயேசுவை பற்றி சொல்கிறியா சொல்லாத அப்படின்னு அழித்து விரட்டினாங்க பாருங்கள். டாக்ஸை பிடுங்கி ஊழியக்காரனை அழித்து சித்திரவதை பண்ணி சபையை ஒழித்து நொடுக்கணும்னா அங்கே நியாயத்தீர்ப்புக்கு முன்னாடி வரணும். அவன் பூரா அங்கே வந்து பார்த்துட்டு என்ன செய்வான்? அந்த மகிமையின் தேவனை பார்த்துட்டு அவருடைய குத்தின கண்களும் அவரை பார்க்கும். அந்த தேவனை இயேசுவை பார்த்துட்டு தலையை அப்படியே கொஞ்சம் ஐயோ போச்சுதான், நான் யாரையும் இவெல்லாம் தேவன் நினச்சேன், அதை நினச்சேன், இதெல்லாம் தேவன் என்று நினச்சி கொண்டிருந்தேனே. எவ்வளவோ முறை வந்து சொன்னாங்களே இந்த கிறிஸ்தவங்க. இப்போ பார்த்தா இவர் அல்லவோ தேவன். அல்லேலூயா. இயேசு அல்லவோ தேவன், இவர் அல்லவோ தேவன். இவரை வணங்காமட்டுட்டோமே, தலையில் கையை வச்சு கண்ணை முடிக்குவான், வெட்கப்பட்டு நிற்பான். அதான் ஆண்டவர் விக்கிரகங்களை வணங்குகிறவர்களும் சொரூபங்களை வணங்க வெட்கப்பட்டு போவார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாளும் விக்கிரகத்தை வணங்காதீர்கள். அல்லேலூயா. அதனால் நீங்கள் எல்லாரும் தேவர்கள், நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். தேவர்களேன்னு ஆண்டவர் யாரை சொல்கிறார்? உங்களை தான் சொல்கிறார். தேவ வார்த்தையை பெற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்போ தேவர்கள் யார்? நாம் தான் தேவர்கள். அப்போ தேவர்கள் நீங்கள் எல்லாரும் யாரை தொழுது கொள்ளுங்க? கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் பார்த்தோம், வெட்கப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. அப்போ இந்த குறிப்புகளெல்லாம் நீங்கள் வாசித்து இதன்படி நீங்கள் செய்திகளால் நிச்சயமாகவே நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் காரியங்களை நிச்சயமாக நடத்துவார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லிட்டார், என் ஜனங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் எவனாவது எங்கேயாவது அப்பத்திற்கு இறங்கி தெரிவதில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் ஜனங்கள் சாப்பாட்டுக்கு இறங்கி நிற்க மாட்டாயா? என் ஜனங்கள் இருக்கிற இடத்துல சாப்பாடு என்ன செய்யும்? பொங்கி வழியும், விளைச்சல் பெருகும். எங்கெல்லாம் நீதியும் உண்மையும் இருக்குதோ அங்கெல்லாம்
மழை பெய்யும், எல்லாம் நடக்கும். நம்ம ஆளுங்க அடிக்கடி சொல்லுவாங்கள்ல, இப்படி 2 பேர் இருந்தால் நல்லா மழை பெய்யுமியா? சும்மா சொல்லலை. இந்த பூமியில் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீதிமான்கள் நீங்கள் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு மழையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அது உலகத்தாருக்கு தெரியாமல் இருக்கலாம், அது நமக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஜனங்களை நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, பிள்ளைகளுக்கு கொடுத்த நீங்கள் இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனங்களை ஆசீர்வதித்து தாங்கப்பா. பிள்ளைகளை பலப்படுத்தி காத்து கிருபையை மூடிக்கொள்ளுங்கள். நல்ல பிதாவே. ஆமென். நாம் திருவிருந்துக்கு